ஃப்ரெண்ட்ஸ் ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, இந்த வீக்கெண்ட் வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஃபன் வில்லே. இது வந்து எங்கே இருக்குன்னா எஸ்தான் மால், கராஃபா. ஸோ இதுதான் பெருசு ஆக்சுவலாக. இப்போது உங்கள் கிட்ஸ்லாம் நீங்கள் எங்கேயோ வெளில கூட்டிகிட்டு போய் இதுமாரி என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபன் வில்லே கராஃபா வாங்க. அங்கே நிறைய கேம்ஸ் இருக்கும். பெருசு இது ஆக்சுவலாக. ஸோ நல்லா ரைட்ஸ் நல்லாயிருக்கும் பாருங்கள். ஸோ எப்படி சொல்கிறது, நம்ம இந்த குவெஸ்ட்டில் பார்த்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம குவெஸ்ட்டில் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு ரைடு வந்து குவெஸ்ட்டில் பார்த்தோம். ஸோ அது மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய அடல்ட்ஸ் விளையாடுற மாதிரியும் கிட்ஸ் விளையாடுற மாதிரியும் எல்லாம் ஈவனாகவே இருக்கும். உங்களுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் நல்லாயிருக்கும் பாருங்கள். இதெல்லாம் வந்து யூஷுவல் எல்லா ஃபன் வீலில் இருக்கிறது தான். ஸோ இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அதேமாதிரி இந்த டிக்கெட் ஸ்பின் பண்ணுற மாதிரி. ஸோ இது பாருங்கள், இது கைண்ட் ஆஃப் ரோலர் கோஸ்டர், அதாவது மினி ரோலர் கோஸ்டர் பசங்களுக்கு. ஸோ சிம்பிளான மாங்காய் போட்ட மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம். இப்போ நான் வந்து ஒரு 300 கிராம் மீன் குழம்புக்கு 300 கிராம் மீன் வாங்கியிருக்கேன். ஒரு 200 கிராம் மாங்காய், சரிங்களா? அதுக்கு ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், சைஸ் தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு 300 கிராம் மீன், ஒரு 200 கிராம் மாங்காய், ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ பேன் வச்சாச்சு. இதுக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? அதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். எண்ணெய் லைட்டாக காஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் தாளிக்கிறதுக்கு கடுகு, கடுகு லைட்டாக பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் ஒரு 4, கூடவே வெந்தயம், வச்ச சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். லைட்டாக பொரிஞ்ச உடனே வச்சுருந்த தக்காளி, வெங்காயம் போட்டு லைட்டாக தக்காளி போட்டு லைட்டாக குழஞ்ச உடனே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. என்ன ஆகும்னா இன்னும் நல்லா குக் ஆகிடும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு மஞ்சள்தூளும் உப்பும் இந்த எண்ணெயில் குக் ஆகணும். ஸோ
ஸோ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் வரைக்கும் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. எப்பவுமே நான்வெஜ் தான் செய்யும்போது கொஞ்சம் காரமாக செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. சரிங்களா? இந்த மிளகாத்தூள் எல்லாம் ஒன்று கூடி வரணும், அதுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக அந்த மிளகாத்தூள் அந்த தண்ணியில் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த புளி தண்ணி, ஒரு லெமன் சைஸ் புளி தண்ணி சொல்லியிருந்தேன்ல, அது போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு இந்த திக்னஸ் பார்த்துட்டு வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லை விட்டுருங்க. கொதி வந்தோடனே கொதி வந்தோடனே தேவையான உப்பு, ஏற்கனவே உப்பு போட்டுருக்கோம், கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா? போட்டு ஒரு கொதி வந்துச்சு, லைட்டாக சிம் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த மீனை ஃபஸ்ட்டு போடுங்க. சரிங்களா? மீன் வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கோச்சிச்சு, மீன் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் மாங்காய் நம்ம வெட்டி வச்சுருந்தேன் ஒரு 200 கிராம்ஸ் மாங்காய், இதை வந்து போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் தான் கொதிக்கணும். சரிங்களா? ரொம்பலாம் நீங்கள் சும்மா சிம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பெப்பர் போட்டு நம்ம தேங்காய் ஊற்றணும், தேங்காய் அரைச்சி ஊற்றணும். மிளகு தூள் போட்டு ஒரே நிமிஷம் கொதிக்க விட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வந்து அரை மூடியில் ஒரு பாதி, அரை மூடி எடுத்து அதில் பாதி எடுத்துக்கிறேன். தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்கூடாது, ஜஸ்ட் லைட்டாக அந்த சைடெலாம் அப்படி கொதிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள், அப்போ ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே போட்டுக்கோங்க. கூடவே அப்படியே கொத்தமல்லி தலை அப்படி தூவி விட்டுருங்க. சரியா?